டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல் இருக்கு, கான்ஸ்டிபேஷன், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். தினமுமே என்னால சரியா மலம் போக முடியல, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு. இதனாலதான் எனக்கு பசியும் சரியா எடுக்கல, சரியா டைஜஷன் ஆகல, உடல் ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தினமும் மோஷன் போகல, மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்கு? முக்கியமாக நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் போதுதான் மலச்சிக்கல் தொந்தரவு வருது. இதுலயும் பார்த்தோம்னா நிறைய பேரு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் கார்ப்ஸ் நிறைய எடுக்கிறதுனால பவல் மூமெண்ட்ஸ் குறைந்து அதனால மலச்சிக்கல் தொந்தரவும் ஏற்படுது. கார்ப்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாவு சத்து அதிகமா இருக்கிறது. இட்லி தோசை எடுக்கிறோம், அரிசி உணவே திரும்ப திரும்ப எடுக்கிறோம். நிறைய பேர் பார்த்தோம்னா 3 வேளையும் அரிசி உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். காலையில இட்லி தோசையா இருக்கட்டும், மதியம் எடுக்கக்கூடிய ரைஸ் எடுப்போம், திரும்ப நைட்டு இட்லி தோசை, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி அரிசி உணவையே திரும்ப திரும்ப எடுத்துப்போம். இதுக்கு இடையில சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ், அதாவது நிறைய பேர் பிஸ்கெட் சாப்பிட்றது, சமோசா, இந்த மாதிரி திரும்பவும் மாவச்சத்து பேக்கரி ஐட்டம்ஸ், கேக் சாப்பிட்றோம். இந்த மாதிரி மைதா சார்ந்த உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும் போதும் அது எல்லாமே மாவுச்சத்து தானே. இது உடல்ல போயிட்டு சரியா டைஜஷன் ஆகாம என்ன ஆகுதுன்னா பவல் மூமெண்ட்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிடும். குடல் பகுதியால ஈஸியா டைஜஷன் ஆகாம அது நமக்கு மலமாக வெளியேற்ற முடியாமல் நமக்கு அங்கங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி பார்க்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது குடலோட ஆரோக்கியம், அப்சார்ப்ஷன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா அப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுலயுமே நிறைய பேர் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப புளிப்பா, ஸ்பைசி ஃபுட்ஸ், ஆயிலி டயட் நிறைய எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது, ஏன்னா நம்ம நாக்குக்கு ருசிக்கு அடிமையாகி நிறைய டேஸ்டி ஃபுட்டுன்னு நினைச்சிட்டு நம்ம சாப்பிட்றது எல்லாமே வயிற்று பகுதியில இந்த குடல் பகுதி செரிமானம் நடந்து வெளியேற்ற முடியாத அளவுக்கு திணறிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே நமக்கு லிவருக்கும் அதிகமான பேர்டனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வருது, லிவர் சிர்ஹோசிஸ், காம அலை, கால் பிளாடர் ஸ்டோன் வர்றது, இது எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய உணவுனால தான் ஏற்படுது. இதே மாதிரிதான் மலச்சிக்கல் தொந்தரவும். அப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடணும். ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளும் செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இதற்கு ஈஸியா நம்ம மோஷன் போகணும்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஃபுல்லா நம்ம இந்த காய்கறிகள், பழங்களை சாப்பிடுறோம். அது கூடவே கொஞ்சம் முளை கட்டிய பயிறு வகைகள், இந்த மாதிரி நம்மளுடைய டயட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இது காலை நேரத்துல நம்ம எடுத்தா ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா காலை நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய உணவு அடுத்த நாள் மார்னிங் நமக்கு மோஷன் போறதுக்கு ஈஸியா மலச்சிக்கல் இல்லாம நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா காலையிலே எம்டி ஸ்டொமக்ல எந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறோம்னா அந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உடனே நம்ம உள்ள போயிட்டு ஆசிட் செக்ரீஷனை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆசிட் செக்ரீஷன் அதிகமாச்சு அப்படின்னா உடல் பகுதியில நிறைய அந்த மூமெண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். உடல் பகுதியில அந்த சாப்பிடக்கூடிய உணவு வெளியேற்றப்படாமல் நமக்கு அங்கங்க தேங்குற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியா நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். முளை கட்டிய பயிறு வகைகள் உணவுல சேர்த்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான். நம்ம அந்த வெஜிடபிள்ஸை நல்லா பாயில் பண்ணி, ரொம்ப எண்ணெய்லாம் விட வேண்டாம், பாயில் பண்ணி அது கூட கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் லேசா உப்பு, மிளகுத்தூளோ இல்லை சீரகத்தூளோ போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதனுடைய முளை கட்டிய பயிறு வகைகள் சாப்பிடும்போது புரோட்டீன் நமக்கு நல்லாவே கிடைக்குது. அது கூட நார்ச்சத்துக்கள் நமக்கு நிறைந்து இருக்கணும்னா எடுக்கக்கூடிய உணவில் வேறு என்ன சிறப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுல முக்கியமாக கீரை வகைகள். கீரை வகைகள் நம்ம லைஃப்லயே மறந்துட்டோம்னு சொல்லலாம். ஸோ அன்றாடம் ஒரு கீரை இல்லை வாரத்திற்கு 3-4 முறையாவது கீரையை நம்ம மதிய நேரத்துல கீரையை நம்ம கடையலாகவோ இல்ல பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஈஸியா டைஜஷன் ஆகும். இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். சிலர் ஹெவி டோஸ் மெடிசன்ஸ் நிறைய எடுப்போம். பெண்களாக இருக்கும்போது ஓசிபி பில்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறது, இல்ல ரொம்ப நாளா நமக்கு ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணிட்டோம், லிவர்லயோ இல்ல கார்டியாக் இஷ்யூஸ்னால சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், அதனால
ஹார்ட் ப்ராப்ளம்னால ஒரு ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்கோம், இல்லை பைபாஸ் பண்ணியிருக்கோம்னா வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளே இருக்கும். அதே மாதிரி தான் பெயின் கில்லர்ஸ், ஜாயிண்ட் பெயின் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, ஏதாவது ஒரு வலி தொடர்பாகவோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா அதனாலையும் அதனுடைய விளைவு கண்டிப்பாக மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுது. இதை தாண்டி இரவு நேரத்தில் உறங்காமல் ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருக்கும். சாப்பாடு வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் ஃபுல்லா கட்டுன்னு கட்டுவாங்க. நிறைய பேர் இது வந்து இந்த ஹேபிட் இருக்கு இப்போதைக்கு. அதுவும் சாப்பிடக்கூடிய உணவு நைட் நேரத்துல பார்த்தோம்னா இந்த நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, ஃபுல்லா அந்த பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ், நான்வெஜ் சேர்த்து எண்ணெய் சார்ந்த உணவு சாப்பிட்டுட்டு 2 மணி 3 மணிக்கு தூங்க போயிட்டோம். அப்போ காலையில ஒரு 10 மணிக்கு தான் முழிச்சு பார்த்தா நமக்கு வந்து மோஷன் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் இதுதான். அப்ப உடல்ல அதிகமா உஷ்ணமும் ஏற்படுது, இன்டைஜஷன் பிரச்சனை. நைட்டு சாப்பிட்ட உணவு எப்படி நமக்கு செரிமானம் ஆகும், வயிற்றிலே தங்கி புளிச்சு அது வந்து டாக்ஸினா மாறி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இன்றைக்கு குடல் பகுதியில நிறைய பேருக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அப்போ இரவு நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்னா 8 மணிக்குள்ள ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் காலையில மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், இது கூட வேற என்ன சிம்பிள் ஹோம் ரெமடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து கடுக்காய் பொடி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நிலாவாரை பொடி சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி, இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ், வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸும் நமக்கு வந்து நல்லாவே மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம். வெந்தயம் நம்ம சொல்லவே வேண்டாம். சுகர்ல இருந்து பிபியில இருந்து நமக்கு இருக்கக்கூடிய பிளட் பியூரிஃபயர், அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து சரிப்படுத்துவதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம். வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதனோட அடுத்து வேறு என்ன சேர்க்க போறோம், ரொம்ப நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓமம். ஓமம் சொல்லும்போது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுலயே குரசாணி ஓமம்னு இருக்கும், கிடைச்சா அதை பயன்படுத்துங்க. குரசாணி ஓமம் வந்து நல்ல மனமும் காரமும், அதுல விட இதுல வந்து எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆல்கலாய்ட்ஸ், அதை பயன்படுத்தலாம். குரசாணி ஓமம், வெந்தயம், குரசாணி ஓமம் நம்ம எடுத்துக்கலாம். இதனோட சோம்பு. சோம்புன்னு சொல்லும்போது சோம்பு கீரையை வாரம் 2 நாள் பயன்படுத்தினாலே மலச்சிக்கல் தொந்தரவு முற்றிலுமாக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோம்பு கீரைக்குமே அந்த அளவு நார்ச்சத்து அதிகமா இருக்கு. சோம்பு கீரையும் பயன்படுத்தலாம் உணவில். இப்போ நம்ம இதுக்கு வந்து சோம்பு பயன்படுத்த போறோம். அடுத்தது இதனோட கடுக்காய். இந்த 4 மூலிகையும் எப்படின்னா சம அளவு எடுத்துக்கணும். கடுக்காய் வந்து பொடியாகவே எடுத்துக்கலாம். மற்ற 3மே வந்து பார்த்தோம்னா வெந்தயம், குரசாணி ஓமம், சோம்பு, இது 3ம் லேசா வறுத்து நல்ல ஃபைன் பவுடரா பண்ணிட்டு இதனோட கடுக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். 3மே இப்போ எல்லாமே 100 கிராம் நம்ம அளவு எடுத்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை டெய்லி இரவு பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம இரவு வந்து ஒரு 10 மணிக்கு தூங்க போறோம்னா ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லா, 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ, கிட்டத்தட்ட 5 to 6 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து இதுல கொஞ்சம் மோர் சேர்த்துக்கணும். மோர் இல்லைன்னா தயிர் சேர்த்து இதை கலந்து அப்படியே வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் அந்த மோரோடைய தயிரோடைய இது வந்து நல்லா ஊறணும். இப்போ இரவு அது ஒரு 2 மணி நேரம் அந்த தயிர்லயே இருந்து ஊறினதுக்கு பிறகு நீங்க நைட்டு தூங்க போகும்போது இதை எடுத்து சாப்பிடணும். இல்லைங்க நைட்டு மோரோ தயிரோ சாப்பிட்டா எனக்கு வந்து கோல்டு வர மாதிரி இருக்குன்னா இதுல ஒரு சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவு சுக்கு பொடி அந்த தயிர்ல போட்டு கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா இரவு நேரத்தில் நமக்கு டைஜஷன் நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிடணும். 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் இது வந்து சாப்பிடணும். 2 மணி நேரம் தயிர்ல இந்த மூலிகை நல்லா ஊறணும். தயிர் 1 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ காலையில ஈஸியா நமக்கு வந்து மோஷன். நிறைய பேருக்கு இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாவே ஆனஸ் பகுதியில ஒரு எரிச்சல் இருக்கும், பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்.
அதற்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த மோரோ தயிரோ சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகும். இதனோட இல்லைங்க, இதனோட நான் வந்து கடுக்காய் பொடியோ இல்ல திரிஃபலா பொடியோ நிலாவாரை சொர்ணமா சாப்பிடலாமான்னா அதுவும் சாப்பிடலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை சாப்பிட சாப்பிட ஒரு வாரத்திலே நமக்கு நல்ல மாற்றம் தெரியும். இல்லைங்க, ஈஸியா எனக்கு வந்து மோஷன் போகுதுன்னு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு வந்து லேசான மாதிரி இருக்கு, தொப்பை குறைஞ்ச மாதிரி இருக்கு, உடலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்வீங்க. இது தொடர்ந்து சாப்பிடும்போது இதனால இன்னும் மற்ற பலன்கள் என்ன கிடைக்குது அப்படின்னா, குடல் பகுதி சுத்தமாகும். நிறைய பேருக்கு இதனால சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகும். உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், கொலஸ்ட்ரால் இதுவுமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறுவதற்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு இல்லாம ஆரோக்கியமாக வாழ முடியும். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.